அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவாடும். ஒருத்தர் சொல்லி இவர் வந்து தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா, எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு. அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னால தான் மற்ற கட்சிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ இந்த நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் வந்து சேரல, டெல்லி சொன்னதுனால தான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாருங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இதை பதில் சொல்லிட்டேன். அவங்க ஆரம்பிக்கலாம். ஆனா நாங்க தெளிவா இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி. அந்த திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்ப தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுக வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே, அரசியல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் பாருங்க, இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது வந்து அரசியல் தேர்தல். அதனால திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். கிள்ளிக்கிரியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். சிறுபான்மையினரை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இது வரைக்கும் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாக்குறுதிகள் நீ பார்த்திருப்பீங்க. கடந்த தேர்தலில் அவங்க சிறுபான்மையினருக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மையான சிறுபான்மையினர் பாதுகாவலராக எங்கள் தலைவர் இருப்பார். நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க, தலைவர் அவர்கள் ஏன் வெளியில் வரல அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் 8ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நாங்கள் மனு கொடுத்தோம். காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்ப எஸ்ஓபி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபியில பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு எஸ்ஓபியா இருக்கு. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கு? இப்ப நாங்க வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த கேட்கிற அனுமதிக்கு வந்து 30 நாட்களுக்கு கேட்கிறாங்க எஸ்ஓபி. 50,000 மேல ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது நடைமுறையில் எப்படி சாத்தியமா இருக்கும்? இது வந்து ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவாடும். ஒருத்தர் சொல்லி இவர் வந்து தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா, எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு. அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னால தான் மற்ற கட்சிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ இந்த நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் வந்து சேரல, டெல்லி சொன்னதுனால தான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முழுக்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாருங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இதை பதில் சொல்லிட்டேன்.
நினைக்கலாம். ஆனா நாங்க தெளிவா இருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சி. அந்த திமுகவை என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, எங்கள் இலக்கு. பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இப்ப தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? திமுக இருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கு தான் ரெண்டுமே பிரதானம் தான். இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே. அரசியல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இந்த தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் பாருங்க. இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம், அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம். இது வந்து அரசியல் தேர்தல். அதனால திமுகவை வீழ்த்துவோம், கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம். கிள்ளிக்கிரியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். சிறுபான்மையினரை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இது வரைக்கும் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாக்குறுதிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. கடந்த தேர்தலில் அவங்க சிறுபான்மையினருக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மையான சிறுபான்மையினர் பாதுகாவலராக எங்கள் தலைவர் இருப்பார். நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க, தலைவர் அவர்கள் ஏன் வெளியில் வரல அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் 8ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நாங்கள் மனு கொடுத்தோம். காவல்துறையிடம் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இப்ப எஸ்ஓபி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எஸ்ஓபியில பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு பாரபட்சமான ஒரு எஸ்ஓபியா இருக்கு. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கு? இப்ப நாங்க வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த கேட்கிற அனுமதிக்கு வந்து 30 நாட்களுக்கு கேட்கிறாங்க எஸ்ஓபி. 50,000 மேல ஒரு கூட்டம் வரும் என்றால் 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது நடைமுறையில் எப்படி சாத்தியமா இருக்கும்? இது வந்து ஒரு சம வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.